அப்போ உங்கள் கல்யாணத்தை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா அதற்குன்னு உங்கள் ஜாதகத்தில் தான் எந்த கோயில், எந்த ஸ்தலம், இல்லை எந்த கர்மா அவங்கள வந்து லாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சங்கதிகள் இருக்கு. நம்மளை நோக்கி ஒரு தீர்வு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிச்சே ஆகணும். அதற்கு நம்மளால் முடிந்த அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும். அதனால தான் நான் அதிகமான ஜாதகங்கள் பார்க்குறதே இல்லை. என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்து பார்க்குறாங்கன்னா அன்றிலிருந்து அவங்க வெற்றிக்கு நான் பொறுப்பு. வசனத்தின் வழியாக உங்கள் ஜாதகத்தை எழுதி இதுதான் உங்கள் ராசி, இதுதான் உங்கள் நட்சத்திரம், இதுதான் உங்கள் லக்னம்ன்றதை மிக துல்லியமாக, ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப அழுத்தமாக எழுதி தர முடியும். வணக்கம். இன்னைக்கு நாம திருமண பாக்கியம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்னிங் டாபிக் தான். அநேக வீடுகளில் திருமண பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தும் கூட திருமண வயது வந்து அவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கைகூடாம இருக்கு. ஆனா பொது வெளியில ஒரு குறிப்பிட்ட 2-3 ஸ்தலங்களை வச்சு அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா திருமணம் நடந்துரும் அப்படின்ற விஷயத்தை பரப்பி நிறைய குடும்பங்கள் அந்த கோயில்களுக்கு சாரசாரையா போய் ஆனா திருமண பாக்கியம் கைகூடல. நான் அந்த ஸ்தலங்களோட பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த ஸ்தலங்கள் ஒரு சிலருக்கு வெற்றியும் கொடுத்துருக்கும். அப்ப இல்ல நான் அந்த கோயிலுக்கு போய் தான் கல்யாணம் ஆச்சு, அது பலன் தரத்தான் செய்யுது அப்படின்னு மேலும் அதுல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒவ்வொரு ஸ்தலமுமே சக்தி வாய்ந்த பீடங்கள் தான். ஆனா எல்லோருக்கும் அந்த ஸ்தலம் வந்து வெற்றியை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப எல்லாரும் ஆட்டு மந்தை போல ஒரே ஸ்தலத்துக்கு போய் திருமண பாக்கியத்துக்காக வேண்டிட்டு வர்றதுங்கிறது வந்து நம்மை நாமே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ல நாம வந்து ஒரு அறியாமையில இருக்கோம், நமக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய சுய ஜாதகம், உங்க ஹோரோஸ்கோப் மட்டும்தான் ஒரு கேட்டலாக் மாதிரி, ஒரு கேட்வே மாதிரி. நீங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும், எதை தொடணும், எதை தொடக்கூடாது அப்படிங்கிற அத்தனை சூட்சுமங்களும் சங்கதிகளும் உங்க ஜாதகத்துல தான் இருக்கும். எனக்கு ஜாதகமே இல்லை, ஆனா கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்க ஜாதகத்துல தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு ஜாதகமே இல்லையே, நான் எப்ப பிறந்தேன்னு தெரியாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் இந்த ஊர்ல பிறந்தேன், இல்ல சில பேர் வந்து நாங்க வீட்டுல பிறந்தேன் சார் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய விழிப்புணர்வு இருக்கு. வீடா இருந்தாலும் இந்த வீடு எந்த மாவட்டத்துல இருக்கோ அந்த மாவட்டத்துல நீங்க பிறந்ததாக அர்த்தப்படும். பல பேருக்கு அது மட்டும் தெரியுது. டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது, டைம் ஆஃப் பர்த் தெரியாது. நான் எந்த தேதியில பிறந்தேன், எந்த நேரத்துல பிறந்தேன்னு தெரியாது. ஆக மொத்தம் எனக்கு ஜாதகமே தெரியாது. நான் என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னே தெரியல. இப்படி இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களும் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஜாதகமா பெர்ஃபெக்ட் இருக்கு சார், எல்லாமே பெர்ஃபெக்ட், சில தோஷங்கள் இருக்கு, ஆனா கல்யாணம் நடக்காம இருக்குது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ உங்க கல்யாணத்தை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா அதற்குன்னு உங்க ஜாதகத்துல தான் எந்த கோயில், எந்த ஸ்தலம், இல்லை எந்த கர்மா அவங்கள வந்து லாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சங்கதிகள் இருக்கும். உதாரணத்துக்கு சென்னையை சேர்ந்த ஒரு பேரண்ட், அவங்க அப்பா அம்மா வந்து வராங்க. என்னை வந்து சந்திக்கும் போது, சார் திருமணம் பாக்கியத்தை தரக்கூடிய பிரபலமான ஸ்தலங்கள், நான் அப்பயே சொல்லிட்டு பேர் சொல்ல விரும்பலன்னு, அந்த ஸ்தலங்கள்லாம் சொல்றாங்க. இங்கெல்லாம் போய் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டோம் சார். சென்னை பக்கத்துல ஈசிஆர் பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில், அப்புறம் சிவன் கோயில், திருமணத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய இந்த கோயில்கள் ஆனால் சுற்றி வந்துடலாம் சார். கோயிலுக்கு போன செலவுகள் தான் அதிகரிச்சது தவிர என் பொண்ணுக்கு வரன்கள் வரவில்லை. நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது ஒரு கிரகச்சேர்க்கை, சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்கு. அந்த கிரகச்சேர்க்கை இன்னும் சில பிரச்சனைகளும் அந்த ஜாதகத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது, எதனால் திருமணம் நடக்காமல் இருக்குன்றத அந்த ஹோரோஸ்கோப் தான் சொல்லும். பலரும் என்ன பண்ணுறாங்க, நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, திருமண பாக்கியமா அங்கே போங்க அவ்வளோதான் முடிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஹோரோஸ்கோப் பார்க்க வந்தீங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் ரெடிமேடாக ஒரு பதில் வச்சுருந்தேன், அங்கே போங்க கல்யாணம் நடந்துடும். இதில் என்ன ஒரு காமெடினா, இவங்களே வந்து ஒரு சென்னையில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு கோயிலை சொல்லி அங்கே போக முடியலன்னா, நான் கோயிலுக்கு சொன்னேன் நீங்கள் போகலை அதனால திருமணம் நடக்கலைன்னு ஜோதிடரும் தப்பிச்சுக்க முடியும். இங்கே ஒரு கன்சல்டேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா 4 கேள்வி கேட்பாங்க, நம்ம 4 பதில் சொன்னோம். அதை அவங்க செஞ்சால் ஜெயிப்பாங்க, செய்யலைன்னா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. நம்மளை நோக்கி ஒரு தீர்வு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிச்சே ஆகணும். அதற்கு நம்மளால் முடிந்த அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும். அதனால தான் நான் அதிகமான ஜாதகங்கள் பார்க்கறதே இல்லை. என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்து பார்க்குறாங்கன்னா அன்றிலிருந்து அவங்க வெற்றிக்கு நான் பொறுப்பு. அப்போ 100கணக்கான 1000கணக்கான ஜாதகங்களை பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. அப்போ அளவாக தான் நான் பார்க்குறேன், அதிகமாக பார்க்கறது கிடையாது. ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டா நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்றதை பின்தொடர்ந்து நீங்கள் செய்ய வைக்கிறது தான் என்னுடைய ஸ்டைல். அந்த அணுகுமுறை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ இவங்க வந்து அவங்க குழந்தையோட ஜாதகத்தை காட்டும்போது அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவங்க போயிட்டு வந்த கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சேன். நீங்கள் வதன்னு 10-20 கோயில் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் போயிட்டு வந்த மாதிரி தான் கணக்கு. இது ஒரு சத்தியமான உண்மை. இந்திய பூமி கோயில்களால் நிறைந்த ஒரு நாடு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயில்கள் மூல முடுக்கெல்லாம் இருக்குது.
அதுவும் சக்தி வாய்ந்த கோயில்கள், பழமையான கோயில்கள் இருக்கு. அதுல நீங்க நினைச்ச கோயிலுக்கெல்லாம் போகலாம் தான். ஆனா உங்களுக்கு பலன் தருமானா அது கேள்விக்குறிதான். உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா அதற்கான கோயில் உங்களுடைய ஜாதகத்துல தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு, சென்னையை சேர்ந்த பொண்ணுக்கு, கோயம்புத்தூர்ல வெள்ளலூர் அப்படிங்கிற இடத்துல தேனீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கும். அந்த தேனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போக சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, சார் ஞாயிறு வெள்ளின்னு சொல்றீங்க, 2 நாளுமே போகலாமான்னு கேட்டாங்க. தாராளமா போகலாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வியாழக்கிழமை அங்கே போயிடுறோம் சார் கோயம்புத்தூருக்கு. வியாழக்கிழமை தங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தரிசனம் பண்ணிட்டு சனிக்கிழமையும் அங்கே தங்கி ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆர்வமும் இந்த முனைப்பும் தான், இந்த நம்பிக்கையும் தான் ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தும். கோயம்புத்தூருக்கா சார், நாங்கள் கோயம்புத்தூருக்கு போனதே இல்லையே, நாங்கள் சென்னையை சேர்ந்தவங்க சார், சென்னையில் ஏதாவது கோயில் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துலயே அவங்களுக்கு அந்த பலன் வந்து கம்மியாயிடும்னு அர்த்தம். கோயம்புத்தூரில் எங்கே சார் அப்படின்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். இதுதான் பிரசன்னம். அப்போது உடனடியாக அவங்க நான் சொன்ன அடுத்த 2-3 நாட்களில் அந்த கிழமையை அனுசரித்து வெள்ளிக்கிழமையும் அந்த கோயிலுக்கு போய் அங்கே கோயம்புத்தூர்லேயே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயிலுக்கு அந்த பொண்ணோட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு இவங்க நினைச்சதை விட சிறப்பான இடத்துல இருந்து வரன் அமைஞ்சு கனவு போல. நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியிருக்கோம், ஆனால் நடக்கலை சார். வந்தாங்க, பொண்ணை பிடிச்சிருந்தது, அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ள நாங்கள் கல்யாணமே முடிஞ்சிருச்சு சார். இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பேரண்ட்ஸ் தான். ரொம்ப பெரிய பண பலம்லாம் வச்சிருந்து நிமிஷத்தில் கல்யாணத்தை நடத்திடல. நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய அதே கஷ்டங்கள் தான் அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி மிக துரிதமாக அந்த திருமணம் நடந்துச்சு. இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர் ஹோரோஸ்கோப்பே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஹோரோஸ்கோப் எழுதி அந்த ஹோரோஸ்கோப் தான் அந்த பொண்ணோட ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பிரசன்னம் போட்டு பார்த்து இதுதான் அந்த பொண்ணோடைய ஜாதகம் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து அதன் பிறகு நானே அந்த பொண்ணுக்கு ஜாதகம் எழுதி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு உண்மையான நட்சத்திரம், உண்மையான ராசி, லக்னம் எல்லாத்தையும் ஜாதகமாக எழுதி கொடுத்து இதுதான் உன் ஜாதகம், இனிமேல் இப்படி தான் உங்களுடைய ஹோரோஸ்கோப் இருக்க போகுது, இதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுதுன்னு ஜாதகம் எழுதி கொடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு நான் வந்து அந்த கோயிலையும் எடுத்து கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பிரசனம் போட்டு உங்கள் ஜாதகத்தை எடுக்க முடியும். பிரசனத்தின் வழியாக உங்கள் ஜாதகத்தை எழுதி இதுதான் உங்கள் ராசி, இதுதான் உங்கள் நட்சத்திரம், இதுதான் உங்கள் லக்னம்ன்றதை மிக துல்லியமாக, ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப அழுத்தமாக எழுதி தர முடியும். அப்படி நான் ஜாதகம் எழுதி கொடுத்து அதில் வந்த கோயிலை எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்தை நம்ம நல்லபடியாக நடத்தி கொடுத்தோம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் வணங்கக்கூடிய வாராகியும் சிவபெருமானம் தான். நாம் ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டோம்னா ஜாதகத்தை ஆராய்ந்து அதில் என்ன சங்கதி இருக்கோ அதை அடிப்படையில் நம்ம அந்த செயலை செய்யும்போது மிக துல்லியமாக வெற்றி பெறும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு என்ன தடை இருக்குன்றதை கண்டுபிடித்து அதற்குரிய கோயிலுக்கு அதற்குரிய கிழமையில் அதற்குரிய முகூர்த்தத்தில் போயிட்டு வரும்போது வெற்றி நிச்சயம். நன்றி.